ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளாக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு வழியாக நம்ம ரேவதியும் கார்த்திட்டு அவங்க லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அதை கேட்ட கார்த்தியும் உன் மேலே எனக்கு அன்பு அக்கறையும் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு, ஆனால் அதுக்கு பேர் காதல்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ ஆஸ்திரேலியாவுக்கு போய் உன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கோன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ரேவதியும் என்ன கார்த்தி நீ புரியாமல் பேசுகிற, அது எப்படி உன்னை லவ் பண்ணிட்டு நான் ஆஸ்திரேலியா போய் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறேன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க நம்ம கார்த்தியை பார்த்து. கார்த்தியும் ரேவதியோட லவ் அக்செப்ட் பண்ண மாதிரி இல்லை. அதுக்கு நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட எனக்கு கரெக்டாக ஒரு மாதம் டைம் கொடு, நமக்குள்ள ஒரு பெட்டு வச்சுக்கலாம், நீயே வந்து எப்படி ஐ லவ் யூ ரேவதின்னு சொல்ல போகிற, உன்னை நான் சொல்ல வைப்பேன் ராஜான்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தியும் நீ மட்டும் இந்த பெட்டில் தோத்துட்டியன்னா கண்டிப்பாட்டு ஆஸ்திரேலியாவுக்கு நீ திருப்பி போயிடணும்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதியும் அதுக்கு தான் இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குல்ல, எப்படி இருந்தாலும் இந்த பெட்டில் நான் தான் வின் பண்ணுவேன்னு யோசிக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீச் சைடு வந்த நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட அவங்களோட லவ்வை பற்றி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட லவ் லெட்டரும் எழுதி பார்த்தேன், எப்படியாவது என் மனசில் உள்ள எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும்னு எவ்வளோ யோசித்த பிறவும் அது ஒவ்வொரு நாளும் தடங்களாகவே முடிஞ்சிட்டு, எப்படியாவது என்னோட மனசுல உள்ளதை எல்லாத்தையும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தியும் குழம்பி போயிடுறாங்க. என்னடா ரேவதி சொல்ல வரான்னு யோசிக்கவும் ரேவதியும் உங்களை எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இனிமே என்னோட வாழ்க்கை உங்க கூட தான் இருக்கணும், எப்போவுமே உங்களை அன்பா பார்த்துப்பேன் ராஜா, ஐ லவ் யூ ராஜான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே பைத்தியமாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் எல்லாம் உன் மேலே ரொம்பவே வெறுப்பாக இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த பிறவும் எந்த சுச்சுவேஷன்லையும் என்னை விட்டு கொடுக்காம எனக்கு நல்லதே செய்திருக்க, நான் தான் அதை பற்றி புரிஞ்சிக்காம இத்தனை நாள் உன்கிட்ட கோபமே பட்டுட்டு இருந்தேன், இப்போதான் உன்னை பற்றி நல்லாவே புரியுது, நீ இல்லாமல் இனிமேல் நான் வாழவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட கார்த்தியோ ரேவதி கிட்ட நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் நான் இல்லை, ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருந்தா உனக்கு தெரியும் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே உன் மேலே எனக்கு அன்பு அக்கறையும் நிறையவே இருக்குது, ஆனால் அது லவ்னு சொல்ல முடியாதுன்னு நம்ம கார்த்தியும் சொல்லிடுறாங்க. அது கேட்ட ரேவதியும் இந்த அன்பும் அக்கறையும் தான் லவ்வாக மாற சான்ஸ் ரொம்பவே அதிகம், நீ ஒன்று சாமியார் இல்லையே, எப்படி இருந்தாலும் உன் மனசு மாறும்ல, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு கார்த்தியும் அதெல்லாம் நினச்சிட்டே இருக்காத, நீ பாட்டுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போய் உன்னோட வாழ்க்கையை நல்ல சந்தோஷமாக அமைச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ரேவதியை என்ன கார்த்தி நீ புரியாமல் பேசுகிற, உன் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறேன், நீ என்னடானா என்னை ஆஸ்திரேலியாவுக்கு போக சொல்றியே அப்படின்னு சொல்லவும் நம்ம கார்த்தியை நீ என்னதான் பண்ணாலும் என்னோட மனசு மாறுமாங்கிறது டவுட்டு தான், அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம ரேவதியும் என்ன இருந்தாலும் நீ எப்படி என்னை ஏற்றுப்பன்னு சொல்கிறாங்க. அப்படியே நமக்குள்ள ஒரு பெட்டு வச்சுக்கலாம், ஒரு மாதத்துக்குள்ளே நீயே என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவ பாரு, அதை மாதிரி நான் செய்ய வைப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தியும் அப்படி மட்டும் நடக்கலைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கவும் நீ சொல்கிறத நான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தியும் நீ மட்டும் இந்த பெட்டில் தோத்துட்டேன்னா கண்டிப்பாக நீ ஆஸ்திரேலியாவுக்கு போயிடணும், அது சரி தானேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ரேவதியும் கொஞ்சம் தயங்கவும் கார்த்தியும் என்ன தோத்துருவேன்னு பயமாக இருக்கான்னு சொல்லவும் நம்ம ரேவதியும் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன்னு சொல்லி பெட்டுக்கும் சம்மதம் சொல்கிறாங்க. நம்ம கார்த்திக்கோ மாயா சொன்னது ஞாபகம் வந்துடுது. மாயனால ரேவதியோட உயிருக்கே ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கும் எல்லாரும் திரும்பி வராங்க. எல்லாரையும் பார்த்த பாட்டியை எங்கப்பா எல்லாரும் போயிட்டு வந்தீங்கன்னு கேட்கவும் ஒவ்வொருத்தரும் அப்படியே வெக்கப்பட்டுன்னு நிற்கிறாங்க. அதுக்கு நம்ம பாட்டியும் சரி எல்லாரும் பீச்சில் போய் சாப்பிட்டுட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு மயில் வாகனம் ரோகிணி எல்லாம் பதில் சொல்லவும் நம்ம துர்கா மட்டும் தனியாகவே இருக்காங்க. அதை பார்த்துட்டு பாட்டி என்ன நீ மட்டும் தனியாக வர, எல்லாரும் ஜோடியாக வராங்களேன்னு கேட்கவும் துர்காவும் நவீனும் நான் தான் சேர்ந்து போனோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம பாட்டியும் சரி நவீனை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் சரி டயர்டாக இருப்பீங்க தூங்க போங்கன்னு சொல்லவும் நம்ம ரேவதி இன்னும் ஒரு மாதம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாவது கார்த்தியோட மனசை மாற்றணும், இப்போவே நம்ம ஏதாவது செய்ய ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த வேலையும் நடக்கும்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கீழே படுத்துட்டு இருக்க கார்த்திகிட்ட வம்பு இழுக்க தொடங்குறாங்க நம்ம ரேவதி. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன கீழேயே படுத்துட்டு இருக்கீங்க, மேலே வந்து அவங்களுக்கு பயமானு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல்
அப்படியே திரும்பியும் படுத்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரேவதியும் இதுவும் ஒரு விதமா நல்லா தான் இருக்கு. இப்படியே நம்ம ஏதாவது செய்தாதான் கார்த்தியோட மனசும் மாறும். நமக்கு 1 மாசம் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள கார்த்தி எப்படியாவது நம்ம கிட்ட வந்து லவ் சொல்ல வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி இன்னைக்கு இது போதும், நாளைக்கு ஆகட்டு கார்த்தியை என்ன பண்றேன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியம் வரவும் ரேவதி அவங்கள்ட்ட எனக்கு கொஞ்சம் தலையில வைக்க பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட கார்த்தியும் என்ன ரேவதி எல்லாமே புதுசா இருக்கு, எப்பவுமே நீ இப்படி சொல்ல மாட்டியே, இப்ப என்ன புதுசா சொல்ற அப்படின்னு கேட்கவும் ரேவதியும் என்ன வாங்கிட்டு வர பயமா, பூ வச்சு விட்டீங்கன்னா என் மேல ஏதாவது லவ் வந்துடும்னு சொல்லிட்டு பயமா அப்படின்னு கார்த்தியை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தியை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டே இருக்காங்க. சரி சரி உனக்கு இப்போ பூதானமா வேணும், நான் கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ரேவதிக்கு பயங்கரமாக ஜாலியாக இருக்குது. என்னடா இது கார்த்திட்ட எப்போவுமே ஸ்லோவாக பேசிகிட்டு இருந்த நம்ம ரேவதியும் செம்ம ஜாலியாக பேசுகிறத பார்க்குறதுக்கே நல்லா இருந்துன்னே சொல்லலாம். ரேவதியும் கார்த்திகிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறத பார்த்த நம்ம பாட்டியும் என்னடா நம்ம கார்த்தியோட லைஃப் இப்படி நல்லபடியாக மாறிட்டே, இதை தான் அவளோட அம்மாவும் ஆசைப்பட்டா, ஆனால் பார்க்குறதுக்கு அவள் தான் இப்போ உயிரோட இல்லை. எப்படி இருந்தாலும் கார்த்தி நல்லா இருக்கணும், அவனோட 2வது வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே நம்ம ரேவதிக்கிட்டே வந்து என்னம்மா கார்த்தி கூட நல்ல அன்பாக இருக்க போல, இதே மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவனாண்டியும் முத்துவேலும் பண்ண பிளான் எல்லாமே சொதப்பலாவே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கிட்டே ஐடியா கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் சாமுண்டேஸ்வரிக்கு தான் இன்னும் அந்த ராஜசேவியோட பேரன் தான் அந்த கார்த்திங்கிற உண்மை தெரியல, எப்படியாவது அந்த உண்மையெல்லாம் சாமுண்டேஸ்வரிகிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட முத்துவேல நாங்களும் எவ்வளோ வாட்டியோ பிளான் பண்ணியாச்சு, சந்திராவும் அவன் அக்கா சாமுண்டேஸ்வரி கிட்ட ஒவ்வொரு டைமும் தோத்து தான் போறான் இந்த விஷயத்துலன்னு சொல்லவும் அதுக்கு காளியம்மே இவன் எல்லாம் பெரிய ஆளே இல்லை, இவனையெல்லாம் நான் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கார்த்தியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி நம்ம அதுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கலாம்னு சொல்லிட்டு காளியம்மையும் முத்துவேல்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சந்திராவும் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட எப்படியாவது துர்கா பத்தின மேரேஜ் விஷயத்தை எல்லாத்தையும் வீடியோ ஆதாரத்தோட அக்கா கிட்ட சொல்லிடணும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும், உனக்கு மட்டும்தான் எதுவுமே தெரியல, அந்த டிரைவர் மாப்பிள்ள தான் துர்காவோட மேரேஜே பண்ணி வச்சான்னு சொல்லி அக்கா கிட்ட சொல்லிட வேண்டியதான்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் சிவனாண்டியை நம்ம சந்திரா கிட்ட ஃபோன் பண்ணி இங்கே எவ்வளோ பிளான் பண்ணாலும் அந்த காத்தினால சொதப்பிடுது, இப்போ கூட இந்த ஓட்டு பெட்டி எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு நினச்சோம், சித்தியை எவ்வளோ பிளான் போட்டு ரவுடிங்க எல்லாம் வர வச்சு அந்த ஓட்டு பெட்டியை எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக கார்த்தி எங்கேருந்து தான் வந்தானோன்னு தெரியல, எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஓட்டு பெட்டியும் கரெக்டாக சேவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சந்திராவை இந்த கார்த்தி இருக்க வரைக்கும் எதுவுமே நடக்க போறதில்ல, நம்ம வேற ஏதாவது ஐடியா தான் போடணும், எப்படி இருந்தாலும் என்னோட அக்கா இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கவே கூடாது, அதுக்கான வேலைகள்லாம் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க சந்திராவும்.